ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் நல்ல விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நம்ம ஹெல்த்தை மட்டும் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுறோம். ஆனால் பெரிய வியாதிகள், சரிங்களா, இல்லைன்னா டிசீஸ், இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா லைஃப் டைம் வருது. நம்மளோட லைஃப் டைம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுப்பாங்க மாத்திரை, அளவு ஒரு வேளை கொடுப்பாங்க, 2 வேளை கொடுப்பாங்க, அப்புறம் அடுத்த லெவல் காம்பினேஷன் சேர்த்து கொடுப்பாங்க. அளவுகள், சரிங்களா, முதல்ல குட்டியாக 50 கிராம் ஆரம்பிப்பீங்க, இப்போ 500 போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஸோ ஏன் இந்த ப்ராப்ளம் நமக்கு உடம்பில் ரெக்கவர் ஆக மாட்டேங்குதுங்க? யாராவது யோசிச்சுருக்கீங்களா? யாராவது போடுற மாத்திரை இது வரைக்கும் காம்பினேஷன்ஸை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதில் ஒரு வியாதிக்கு மாத்திரை போட்டால் ஒரு 5 வருஷம் போட்டு பாருங்கள், தொடர்ந்து இன்னொரு வியாதியை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இதுதான் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ தப்பு சொல்ல வரல, அதை விட்டு வெளியே வரணும். உங்கள் நோயுடைய ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு என்ன மொழி தெரியுமோ அதைத்தாங்க நீங்கள் கொடுக்கணும். அம்மாவோடைய வயிற்றில் இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா உணவும் தண்ணீரும் மட்டும்தான் நமக்கான உணவாக இருந்தது. நம்ம உடம்புக்கு தெரிஞ்ச மொழி அதுதான். மருந்து, மாத்திரை, டானிக்கு, குளுக்கோஸு, அதை ட்ரிப்பில் போடுற குளுக்கோஸ், சரிங்களா, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ். இதை மாற்றி கொடுக்கும்போது அது குழம்பும் இல்லையா? உணவு தாங்க மருந்து. இன்றைக்கி மருந்து உணவாயிடுச்சு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கற்றுக்கிட்டாலும் தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். எப்போ மாறுறது? நீங்கள் இன்றைக்கி வீட்டில் மாறலைன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கெல்லாம் 10 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 10 பசங்களை இன்றைக்கி எத்தனை பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போது நம்ம எடுத்துக்கோங்க, ஒத்த புளியை பெற்று வச்சுட்டும் வளர்த்தக்கூடிய காலத்தில் இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா? சீரியஸாக இருக்க வேண்டிய விஷயம். இப்போ குழந்தை பிறப்புக்கே பாருங்கள் ப்ராப்ளமாக இருக்குங்க. அதுவும் என்ன காரணம்? நம்மளுடைய உணவு பழக்கம் தான். ஹெல்த்தில் ரெக்கவர் ஆகணும், நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், உணவு தாங்க. ஊட்டச்சத்தான உணவு. அது எப்படி, எந்த அளவுக்கு, எந்த நேரத்தில், எவ்வளோ நாள், அதை தெரிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.